கந்தன் மேல புதுமையான காவடி சிந்து எழுத சொல்லி கவியரசு கிட்ட சொல்லியிருக்கிறேன். அவர் எழுதி கொடுத்த உடனே உங்களுக்கு தகவல் கொடுக்க. ரொம்ப சந்தோஷங்க. அப்படியே செய்யுங்க. இதுவும் கோவில் திருப்பணிக்கு தானே? ஆமா. எப்படியும் தைப்பூசத்துக்குள்ள கோயிலை கட்டி முடிக்கிறதானே என்னுடைய லட்சியம். நான் வர்றேன். வாங்க. ஐயா, கார் சத்தம் கேக்குது. முதலாளி வர்றாரு. என்னங்கடா வேலை பாக்குறீங்க? சாயந்தரம் சம்பளத்துக்கு மட்டும் கியூல வந்து நிக்கிறீங்க. பணம் இன்னும் செடியிலயா முளைக்குது. என்ன சாம்பார் சாதமா பண்ணுற? மணலு. ஐயா முதலாளி, அம்மா அன்பா பேசுங்களேன். ஐயோ இருங்க கிட்டியா, இதுக்கு மேல ஏறலன்னா கோபுரம் ஏறாதுங்க. திருப்பணி தேடி வேற நெருங்கி போச்சு. நீங்க கேட்ட 25,000 இருக்கு. ஐயா இதோட எவ்வளவு ஆச்சு? அது ஒரு 13 12 2 லட்சம். 2 லட்சம் உங்க கணக்கு தான் கரெக்ட். இன்னும் 2 லட்சம் கொடுத்தா கோயில் வேலை முடிஞ்சு போடும் இல்லையா? முடிஞ்சிடும். முதலாளி ஐயாவுக்கு ஒரு சின்ன விண்ணப்பம். சிமெண்ட்டும் கம்பி எல்லாம் நாளுக்கு நாள் கச்சக்குன்னு ஏறிக்கிட்டே இருக்குது. ஒருவேளை 1-2 லட்சங்கள் கூடுதல் ஆச்சுன்னா என்ன பண்றது? பணத்தை பத்தி பிரச்சனை இல்லை. சரி, எப்படியாவது தைப்பூசத்துக்குள்ள கோவில் வேலை முடிஞ்சு ஆகணும். நல்லது. கும்பாபிஷேகம் பண்ணி பார்க்கணும். அதனாலதான் கால் கெடுக்க நிக்கிறையா. உட்கார கூட எனக்கு நேரமே இல்லை. நானும் பாத்தறேன். உங்க உழைப்புக்கு ஆண்டவன் ஒரு குறை வைக்க மாட்டான். நல்லதுங்க. 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 அடே வணக்கம். வாயா லாரி டிரைவர். வழக்கம் போல 100 மூட்டை சிமெண்டிய கோயில இறக்கிட்டேன். மீதி 100 மூட்டைய வழக்கம் போல என் வீட்டுல இறக்கிடு. இந்தாயா சாயந்தர கூலியை கொடுத்துரு. நான் என் வீட்டு வேலையை கவனிக்கிறேன். மாடி வீடு லிப்ட் வச்சு கட்டுறேன். கிரகப்பிரவேசம் அல்ல கோலமா நடக்க போகுது. கட்டுங்க கட்டுங்க. ஜாக்கிரதையா இறக்கு. கண்ணாடி உடைஞ்சிடும். கண்ணாடி உடையாம பின்ன வரையவா செய்ய? எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டுங்கடா. ஏன்னா தண்ணி தெளிக்கிற ஒரு ஓனர் வந்திருக்கிறேன்னு பயபக்தி இல்ல. வேட்டியா விட்டுடு. இவனுங்கெல்லாம் ஒரு மேஸ்திரி. பொம்பளை சித்தால வச்சு வேலை வாங்கிடான்னா எல்லாம் அறவெட்டு பசங்களா இருக்கு. ஐயா என்னடா எல்லாம் இறக்காச்சுங்க. இல்லன்னா ரோடு ஏசனை இறக்காம உங்க வீட்டுக்கு எடுத்து போயிடுவியா? காலையை சொல்லிடுறேன், காலை சொல்லிடுறேன். இவனுங்களோட வீட்டுல ஒரு விசேஷங்க. ஆனா ஒரு 50 ரூபா கொடுங்க. உன் வீட்டு விசேஷத்துக்கெல்லாம் நான் வந்து பணம் கொடுக்கணுமா? போயா. அயோக்கிய போய் கோயில் பணத்தை கொள்ளை எடுத்து வீட்டை கட்டிட்டு இருக்கோம். நான் ஒரு 50 ரூபா பணம் கேட்கறது தர மாட்டேங்கிறான். என்னையா சொல்றீங்க? ஆமாங்க. மருதமலை கோயில கட்டுறதுக்காக தேவை ஊரா பாட்டு பாடி பணத்தை கொடுத்துட்டு இருக்கிறான். அதுல பாதிய திருடி வீட்டை கட்டிட்டு இருக்கிறான். ஏய் சந்தர்ப்பம் வரைக்கும் நான் உன்னை கவனிச்சுக்கிறேன். கோயில் பணத்துல கொள்ளையா? குமாரதேவா, இந்த இடத்துல நீ இருந்திருந்தா நடக்கிறதே வேற. நீங்க என்னடா என்ன தெரியல? நான் தான்டா குமாரதேவன். நல்லா பாரு. குமாரதேவா நீயா? அடையாளமே தெரியலையே. பொண்ணா வீட்டுக்கு வா, எல்லாம் விவரமா பேசிக்கலாம். அப்படின்னா நீ போட்ட காகிதம் எனக்கு சேர்றதுக்கு முன்னாலேயே நான் உன்னை தேடி புறப்பட்ட போது இருக்கு. அப்போ இந்த முருகன் மேல பாட்டு பாடுற தேவன் நீ தானே சொல்லு. ஆமாடா பொண்ணா. கிராமபோன் கம்பெனியில குமாரதேவன்ங்கிற பேரை தேவன்னு சுருக்கிட்டாங்க. அவங்க கடக்கா பேரைத்தானே சுருக்கினான். ஆனா உன் புகழ் எவ்வளவு பெரிய போச்சு. குமாரதேவா, உன்னை இந்த நிலைமையில பார்க்கும்போது நான் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன். என்ன பொண்ணா? உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் உன்னை பாம்பு கடிக்க வந்தப்போ பக்தி மட்டும் இருந்தா பத்தாது, புத்தியும் வேணும்னு நான் சொன்னேன். அதுக்கு நீ புத்தியும் அதை பயன்படுத்துற சக்தியும் கொடுக்கிறவனே அந்த முருகன் தான் சொல்லி முழுக்க முழுக்க அவனையே நம்பின முன்னேறிட்டேன். அறகுறையா நம்பணும்னா இன்னும் அப்படியே இருக்கிறேன். குமாரதேவா, இனிமே முருகன் நான் முழுக்க முழுக்க நம்புறேன். எனக்கு வாழ்வு கிடைக்கணுங்கிறதுக்காக இல்ல, உனக்கு கிடைச்சதே அப்படிங்கிற பெருமைக்காக. பொண்ணா, முருகனுக்கு ஒரு வீரபாகம், இந்த குமாரதேவனுக்கு ஒரு பொண்ணு. இனிமே நான் உன்னை பிரியவே மாட்டேன்டா, பிரியவே மாட்டேன். ஐயா, உன்னை தேடி யாரோ வந்திருக்காங்க போல இருக்கு.
குமாரதேவா, நான் அப்படி ஓரமா ஒதுங்கி இருக்கேன். முருகா 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 முருகா, வணக்கம் 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 வணக்கம். வாங்க எங்க திடீர்னு? பழனிக்கு போயிருந்தேன். ஆண்டவன் தரிசனம் குழு குழு குழுன்னு இருந்தது. உடனே உங்க நினைப்பு, அர்ச்சனை அபிஷேகம் எல்லாம் உங்க பேர் மேல பண்ணிட்டேன். பால்ல ஒண்ணு, பன்னீர்ல ஒண்ணு, பஞ்சாமிரதத்துல ஒண்ணு, மொத்தம் 120 ரூபாய் செலவு. அதுவா பெருசு. நீங்க நல்லா இருந்தா நான் நல்லா இருக்கிற மாதிரி. வாங்க உட்காருங்க. கொடுத்து வைக்கிறியே, ஒரு நிமிஷம் உங்களோட உட்கார்ந்து பேசுறதுக்கு நான் கொடுத்து வைக்கிறியே. கொஞ்சம் அசந்தா போதும், கலவையில கோளாறு பண்ணிடுறானுங்க, மணலை ஏத்திடுறானுங்க, சிமெண்ட்டை குறைச்சிடறானுங்க. ஒரே ஆள் சார் 4 தரம் கூலி வாங்குறான். 4 தடவையா? ஆமா, சிமெண்ட் மூட்டையை தூக்குறானா விபூதி அபிஷேகம் பண்ண மாதிரி நிக்கிறான். கண்ணு 2 மட்டும் தான் தெரியுது. சுத்தி சுத்தி வந்து மறுபடியும் அவனே கூலி வாங்குறான். ஈர துணியால முகத்தை தொடச்சு கூலியை கொடுக்கல, நம்மள தொடச்சிடுவான். நான் வரட்டுங்களா? போயிட்டு வாங்க, போயிட்டு முருகா வாங்க. முருகா முருகா. குமாரதேவா, என்ன பொண்ணா? என்ன உன் பேர்ல அர்ச்சனா அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு போறேன்னு சொல்றானே, இவர் எப்படி உனக்கு தெரியும்? அவர்தான் நம்ம மேனேஜர். திருப்பணி வேலையெல்லாம் அவர் தான் பாத்துக்கிட்டு இருக்கிறார். ரொம்ப நல்லவர். நானே சார் பக்திமா. அய்யோ, உனக்கு தெரியாது. இவன் அயோக்கியன், துரோகி, திருட. பொண்ணா, நம்பிக்கை இல்லையா உனக்கு? நிரூபிக்கிறவா. அதுதான் இங்க பழக்கம். மரியாதையா கையெழுத்து போட்டினா தொடர்ந்து உன்னுடைய வண்டிக்கு வேலை கிடைக்கும். இல்ல சரிங்க, போறேன். போடாதே. முதலாளி, தாயே தயாபரி சிகலங்களா வள்ளி. அதிர்ச்சி அடையாதீங்க மேனேஜர். நீங்க செஞ்ச துரோகம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. உங்க முகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. பொண்ணு தரேன்டியா, எனக்கா அரைஞ்சு கொன்னுடுவேன். அதுக்கு வேற ஆள பாரியா. நேர நேரத்துல பணம் பட்டுவாடா பண்ணது முதல் தப்பு. 30 ரூபாயை கொடுத்து 50 ரூபாய்க்கு கையெழுத்து வாங்கினது 2வது தப்பு. கோயில் கட்டடத்துல கால் மேல கால போட்டு மரியாதை எல்லாம் உட்காந்து 3வது தப்பு. எல்லாத்துக்கும் மேல திருப்பணி பணத்தை திருடி வீடு கட்டினியே, அது மன்னிக்க முடியாத தப்பு. வாடா, போன ஸ்டேஷன் வாடா. பொண்ணா விடு, தண்டனை என் முருகனே கொடுப்பா. போடா, போடா. அண்ணன் அண்ணன் அம்மியே பறக்குது. இனிமேலாவது திருடி திங்கிற பழக்கத்தை விடுங்கடா. பொண்ணா, தைப்பூசத்துக்குள்ள இந்த திருப்பணி வேலையை செஞ்சு முடிச்சு கும்பாபிஷேகத்தை நடத்தி கொடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. இவ்வளவு பெரிய பொறுப்பு நானா? ஆமாடா பொண்ணா, இங்க நடந்தது எல்லாத்தையும் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வேலையை சரியா செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரே ஆள் நீதான் பொண்ணா. பாபா ஐயா, எல்லாரும் நல்லா கேடு. இன்னையில இருந்து இவர்தான் உங்களுக்கு மேனேஜர். வேலை பாகத்தா சொன்னேன், செய்ய சொல்லல. நம்மளே கச்சை கட்டி வேலை இறங்கினா தான் அதை பார்த்து மத்தவங்களும் ஓடி ஆடி வேலை செய்வாங்க. சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் வேண்டாமா? வர்ற தைப்பூசத்துக்கு 1 மாசத்துக்கு முன்னாலே இதை முடிச்சு தர்றேன். சந்தோஷம் தான், ரொம்ப சந்தோஷம். சரிமா தர்றேன். இப்படி வாயா, நொல்லு பிடிச்சவன் நான் மாத்திரம் கோவம் வருது இல்ல. மணி என்னையா? 10:30 மேல இருக்குங்க. 10:30 மேல வேலைக்கு வர லேடி என்னங்க செய்யறது? இங்க இருந்த பழைய மேனேஜர் அவர் கட்டின விட்டு சுத்தி பாத்துக்கிட்டு இருந்தாருங்க. அவர் செவர் இடிஞ்சு விழுந்து அவர் அப்படியே உள்ள சிக்கி செத்து போயிட்டாருங்க. என் பக்கத்து வீட்டுக்காரரு எப்படிங்க பார்க்காம வர முடியும்? வேலையை பாருங்க, வேலையை பாருங்க. நீ ஏன்டா வருத்தப்படுற? அவன் களவாடின கல்லு மண்ணுமே அவனுக்கு கல்லறியா போச்சு.